வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கரியர் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம டைம் அண்ட் ஒர்க்கோட பார்ட் 3 தான் வந்து பார்க்குறோம். இந்த டைம் அண்ட் ஒர்க்கோட பார்ட் 3 ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் 2, பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதுதான் வந்து பேசிக்ஸ். அதில் ஒரு 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே அதில் கொடுத்துருப்போம். அதையும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ 3 வந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. அந்த கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னா இங்கே ஃபாஸ்ட்டாக போட்ட முடியும். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டைப் 4 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரு வேலையை பாதியிலே ஒருத்த வந்து விட்டு போயிருவான், இல்ல பாதியில ஒருத்த வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டானா எப்படி போடணும், காலம் வேலையில இருந்து எப்படி கேட்டாங்கன்னா போடணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. பட் நீங்க கன்வென்ஷன்ல போட்டீங்கன்னா இது பெரிய விஷயமா இருக்கும். ஆனா நம்மளோட ஷார்ட் வேல போட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து ஃபாஸ்டா போட்டுற முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கு ஒரு லாஜிக் வேணும். அந்த லாஜிக் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 2 வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதை கிளியரா பார்த்துட்டு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்க வாங்க, ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பார்த்துடலாமா? சோ ஆஸ் யூஷுவல் ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கிறார்கள். ஏ 12 நாட்களில் வேலையை முடிக்க முடியும். அப்ப ஏ மட்டும் தனியா பண்ணா 12 நாள்ல பண்ணிடுவானா. பி ஆனவர் அதே வேலையை 20 நாட்களில் முடிக்க முடியும். அப்ப பி மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல பண்ணிருவாங்க? 20 நாள்ல முடிச்சிருவாராம். அப்ப என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா ஏவும் பி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். அதாவது ஏ மட்டும் தனியா பண்ணா 12 நாள்ல பண்ணிடுவான். பி மட்டும் தனியா பண்ணா 20 நாள்ல பண்ணிடுவான். ஆனா ஏவும் பியும் சேர்ந்துதான் பண்றாங்க. அந்த ஒர்க்க 3 நாள் பண்றாங்க. பண்ணிட்டு ஏ வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப மீதி வேலை இருக்குல்ல, அந்த பெண்டிங் ஒர்க் இருக்குல்ல, அது யார் பண்றாங்க அப்படின்னா பி பண்றாங்க. சோ அப்ப அந்த மீதி வேலைய பி எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதுக்குமே நம்ம எப்பயும் போடுற அந்த 3 ஸ்டெப் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான். சோ இப்ப போடுங்க. ஏ தனியா பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பான்? 12 நாள். அதுவே பி தனியா பண்ணா எத்தனை நாள்? 20 நாள். சோ இதை எழுதியாச்சா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து என்ன பண்ணும்? இந்த 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்ப 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுங்க. 12 20 எதால வகுப்படும்? 4ஆல வகுப்படும். அப்ப 3 12 5 20. அப்ப 3 வெளில எடுத்தீங்க அப்படின்னா 1,5 வரும். அடுத்து 5 வெளில எடுத்தீங்கன்னா 1,1 வரும். இந்த மாதிரி 1,1 வர வரைக்கும் பண்றதா எல்சிஎம். உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு சில நம்பர்ஸ்க்குலாம் எல்சிஎம் சொல்ல முடியும். இந்த நம்பர் 12 20 பாத்தீங்கன்னா 60ன்னு சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 × 3 × 5 4 12 12 என்னது? 20. சாரி 60. சோ 60 தான் இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம். அத இப்படி சென்டர்ல போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும்? 12ஓட எதை மல்டிபிள் பண்ணா 60 வரும்னு பார்க்கணும். அப்ப 12ஓட எதை மல்டிபிள் பண்ணாதான் 60 வரும்? 4 12 12 60ன்னு பார்த்தோம்ல. அப்ப 12ஓட 5 மல்டிபிள் பண்ணாதான் 60 வரும். அதை இந்த லைனுக்கு மேல எழுதி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அடுத்தது 20ஓட எதை மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 3. இப்ப அதையும் இங்க கீழே எழுதி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சோ இந்த 3 ஸ்டெப் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட். இந்த 3வது ஸ்டெப் முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஃபர்ஸ்ட் எழுதினீங்களா இந்த கிவன் டேட்டா அதை அடிச்சிருங்க. இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா இங்க இருக்க இந்த எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டீங்கல்ல, இது மொத்தமா செய்ய வேண்டிய வேலை. அப்ப மொத்தமா எவ்வளவு வேலை பார்க்கணும் அப்படின்னா 60 பார்ட் ஆஃப் வேலை வந்து பார்க்கணும். 60 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் யூ ஹேவ் டு டன். அடுத்து இந்த மேல லைனுக்கு மேல போட்டது எல்லாமே என்னது? ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படிங்கிறது. அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை தான் பார்க்கும்? 5 வேலை பார்க்கும். பி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்க்கும்? 3 வேலை பார்க்கும். சோ இதை நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். இப்போ கொஸ்டினை மறுபடியும் ரீட் பண்ணுங்க. ஏபி சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்யறாங்க. அப்போ 3 நாள் இவங்க 3 பேர் 2 பேரும் சேர்ந்து தான் பாக்குறாங்க. பார்த்துட்டு 3 நாளுக்கு அப்புறம் தான் யார் போயிடுறா? ஏ போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பி தனியா அந்த பெண்டிங் இருக்குல்ல அந்த வேலையை செய்யறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப மொத்தமா இவங்க பண்ண வேண்டிய வேலை 60 பார்ட் அப்படிங்கிற வேலை அவங்க பார்க்கணும். இதுல ஏ ஒரு நாளைக்கு 5 பார்ட்டும் பி ஒரு நாளைக்கு 3 பார்ட் ஆஃப் ஒர்க்கும் பண்ணும் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சோ இப்ப 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 நாள் ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஏ எவ்வளவு பண்ணும்? 5. ஒரு நாளைக்கு பி எவ்வளவு பண்ணும்? 3. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? ஒரு நாள்ல ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு பண்ணுவாங்க? 8 வேலை பார்ப்பாங்களா? அப்ப ஒரு நாள் வேலை பார்த்திருந்தாங்கன்னா 8 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? 3 நாள் பார்த்திருக்காங்க. அப்ப 3 நாளுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க? 3 8 24 பார்ட். அப்ப 24 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? 3 நாள்ல 24 பார்ட் வந்து முடிச்சுட்டாங்க. அப்ப இது வந்து கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து
இப்ப மீதி இருக்கிறது ஏ போயிட்டாரு. ஏ போயிட்டா மீதி இருக்கிறது யார் தான் பண்ணுவா? பி தான் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? சோ மொத்தமா எவ்வளவு பண்ணணும்? 60 பண்ணணும். 60ல 24 வேலை முடிச்சுட்டாங்க. அப்படின்னா மீதி எவ்வளவு வேலை தான் இருக்கு இன்னும்? 36 வேலை தான் இருக்கு. சோ அதுதான் வந்து ரிமைனிங் இருக்கிறது. அந்த ரிமைனிங் ஒர்க்க யார் மட்டும் தான் பண்ணுவாங்க? பி மட்டும் தான் பண்றாங்க. பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும்? 3 வேலை பார்க்குமா. பி ஒரு நாளைக்கு 3 பண்ணுனா, இந்த மீதி இருக்க 36யும் பி தான் பண்ணணும். அப்ப 36 பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? அதுதான் கால்குலேட் பண்ணப்ப 36 இருக்கு. ஒரு நாளைக்கு 3னா அத 3ஆல வகுத்துருங்க. ஒரு நாளுக்கு அது எவ்வளவு பண்ணுமோ அதால வகுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ 1 3 3 12 3 என்னது? 36. அப்ப பி வந்து 12 நாள் அந்த 36 வேலைய பார்க்கும். ஓகேங்களா? 12 நாள் வேலை பார்த்தா தான் அந்த 36 வேலை வந்து முடியும். சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின்ல? மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்ப மீதி இருந்தது எவ்வளோ? மீதிங்கிறது இந்த ரிமைனிங். அந்த ரிமைனிங் எவ்வளோ? 36. அப்ப 36 வேலையை பார்க்க பிக்கு எத்தனை நாள் ஆச்சு? 12 நாள் ஆச்சா? சோ இதுதான் ஆன்சர். 12 நாட்கள் அப்படிங்கறதுதான். ஆனா இதே கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஹவு லாங் த ஒர்க் லாஸ்ட்னு கேட்பாங்க. அதாவது மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள் ஆச்சுன்னா 15 நாள். ஃபர்ஸ்ட் 3 நாள் 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. மீதி இருக்கிறது பி 12 நாள்ல பாக்குது. அப்ப மொத்தமா அந்த வேலை முடியறதுக்கு 15 நாள் ஆச்சு. ஓகேங்களா? சோ கிளியரா கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. மொத்தமா எத்தனை நாள் ஆச்சுன்னு கேக்குறாங்களா? இல்ல மீதி வேலையை மட்டும் கேக்குறாங்களா? அப்ப மீதி வேலைனா 12 நாள், மொத்தமானா 15 நாள். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் போடுவோமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வார். அப்ப தனித்தனியா பண்ணாங்கன்னா, ஏ தனியா பண்ணுச்சுன்னா 18 நாள்ல முடிச்சிருவான். பி மட்டும் தனியா பண்ணா 15 நாள்ல முடிச்சிருவாங்க அப்படின்னா, பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்து விட்டு விலகுகிறார். அப்ப பி வந்து 10 நாள் செஞ்சுட்டு போயிடுறாராம். எனில் ஏ மட்டும் மீதம் உள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பி 10 நாள் முடிச்சுட்டு போயிடுச்சுன்னா, மீதி இருக்க வேலையை ஏ எத்தனை நாள்ல முடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, பி 10 நாள் செஞ்சு முடிச்சிருக்குன்னா அப்ப 10 நாள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பி போயிட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. லாஸ்ட் கொஸ்டின்ல அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணாங்க. என்னன்னு? ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னு. ஆனா இங்க பி 10 நாள் முடிச்சாங்கன்னு மட்டும்தான் கொடுத்திருக்காங்களே தவிர, ஏவும் பியும் சேர்ந்துதான் அந்த 10 நாள் வேலை பார்த்தாங்கன்னு கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பி மட்டும்தான் அந்த வேலையை பண்ணிருக்கு. 10 நாள் பி மட்டும் வேலை பார்த்திருக்கு. பார்த்துட்டு என்னால முடியலப்பான்னு விட்டுட்டு போயிடுச்சு. அப்ப மீதி அந்த பெண்டிங் இருக்குல்ல, பி 15 நாள் பண்ணிருந்துச்சுன்னா அந்த வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா பி 10 நாள் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, என்னால முடியல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்ப மீதி இருக்க வேலைய ஏ வந்து பண்றாங்க. அப்ப மீதி இருக்க வேலை ஏக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிடுவீங்க, பி 15 நாள் பண்ணா அந்த வேலை முடிஞ்சிருக்கும். அப்ப 10 நாள் பண்ணிடுச்சுன்னா மீதி 5 நாள் வேலை தான் இருக்கு. அப்ப ஆன்சர் 5 நாள் அப்படின்னு போட்டுருவேன். அதுதான் தவறான செயல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்கு தான் அந்த 5 நாள் அந்த ரிமைனிங் இருக்கிறத 5 நாள்ல பியால மட்டும் தான் முடிக்க முடியும். ஆனா ஏவோட எஃபிஷியன்சிங்கிறது வேற. ஏ அவனை விட ஸ்லோவா கூட பண்ணலாம். ஸ்லோவான ஒரு பர்சனா இருக்கலாம். அப்படிங்கும்போது அவன் 5 நாள்ல முடிக்கிற வேலையை அவன் அதிகமா கூட எடுத்துக்கலாம்ல. சோ அதுதான். ஓகேங்களா? அதனால நீங்க ப்ராப்பரா கால்குலேட் பண்ணணும். அப்ப எப்பயும் போல எழுதுங்க. ஏ எத்தனை நாள்? 18 நாள். பி எத்தனை நாள்? 15 நாள்ல முடிக்குமா? இப்ப இந்த 2க்கும் எல்சிஎம் எடுங்க. 18க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 90 வரும். ஓகேங்களா? சோ அப்ப 2மே எதால வகுப்படும்? 3ஆல வகுப்படும். 6 3 18, I 3 15. அதுக்கப்புறம் எதுவும் இல்ல. அப்ப 6 அப்படியே வெளில எடுத்துருங்க. 5 வெளில எடுத்துருங்க. அவ்வளவுதான். சோ அப்ப 3 6 18, 18 5 எவ்வளோ? 90. ஓகேங்களா? சோ அந்த எல்சிஎம் வேல்யூவை சென்டர்ல போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும் நம்ம? இந்த 18ஓட எதை மல்டிபிள் பண்ணா 90 வரும்னு பார்க்கணும். 18ஓட எதை மல்டிபிள் பண்ணாதான் 90 வரும்? 5. இப்பதான் பார்த்தோம். 3 18, 18 90ன்னு பார்த்தோம்ல. அப்ப 18 விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே போட்டுருங்க. அடுத்தது 15ஓட எதை மல்டிபிள் பண்ணா 90 வரும்னு கேக்குறாங்க. இங்கேயே வச்சு போடலாம். 3 என்னது? 15ஆ? அதை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதால தானே மல்டிபிள் பண்ணோம். இப்ப 6. 15 6 90. இதை முடிச்ச உடனே இந்த லைன் இந்த கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் எழுதணும்ல, அந்த ஸ்டெப்பை கேன்சல் பண்ணிடுங்க. இப்ப இதுக்கான மீனிங் என்ன? 90 அப்படிங்கிறது மொத்தமா செய்ய வேண்டிய வேலை. அப்ப மொத்தமா அவரு பண்ண வேண்டிய வேலை எவ்வளவுன்னா 90 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க். அப்ப 90 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். இதுல 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு ஏ எவ்வளவு பண்ணும்? இந்த லைனுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கு. அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும்? 5 பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணும். இதுவே பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்க்கும்? 6 வேலை பார்க்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ இப்ப இங்க ஒர்க் யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க? பி மட்டும்தான். அங்க எதுவுமே குடுக்கல உங்களுக்கு. ஏ பின்னு எல்லாம் குடுக்கல. பி மட்டும் 10 நாள் செஞ்சிருக்கான், போயிட்டான்னு தான் சொல்லியிருக்கான். இப்ப எவன் போறானோ அவன் தான் ஆரம்பிச்சிருப்பான். அப்ப பி மட்டும்தான் 10 நாள் வேலை பார்த்திருக்கோம். இப்ப பி வந்து
10 days ஒர்க் பண்ணிருக்கு. மொத்தமா அவர் பண்ண வேண்டியது 90 வேலை. ஒரு நாளைக்கு பி எவ்வளவுதான் பண்ணும்? 6 தான் பண்ணும்னா ஒரு நாளைக்கு 6 வேலை பாக்குறீங்கன்னா 10 நாள்ல எவ்வளவு பண்ணிருப்பான்? 60 பார்த்திருப்பானா? ஒரு நாளைக்கு 6னா 10 நாள்ல 10 × 6 60 வேலை பார்த்திருப்பானா? சோ அப்ப பி 10 நாள்ல 60 வேலைகள் 60 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்ப 90ல 60 வேலை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா மீதி எவ்வளவுதான் இருக்கும்? 30 தான் இருக்கும். இந்த 30 வேலை யார் பாப்பா? பி போயிடுச்சு. பி போயிடுச்சுன்னா யார் பாப்பா? ஏ தான் பார்த்திருப்பாங்க. அப்ப ஏக்கு இந்த 30 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்க பண்ண எவ்வளவு நாள் அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப மீதி வேலை 30 வேலை இருக்கு. இந்த 30 பி எவ்வளவு நாள்ல முடிக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும்? 5 வேலை தான் பார்க்கும். பி ஒரு நாளைக்கு 6 வேலை பார்ப்பான். அவனுக்கு அவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கு. ஆனா ஏக்கு வந்து எவ்வளவுதான் இருக்கு? 5 தான் பார்ப்பானா. ஒரு நாளைக்கு 5 பார்ப்பானா, இந்த 30 வேலையை முடிக்க அவனுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அப்ப 30 / 5ன்னு போடுவோமா? எவ்வளவு மொத்தமா இருக்கு? டிவைடட் பை யார் பண்றாங்களோ அவங்களால. அப்ப ஏ தானே பண்ணுது. அப்ப ஏ 5 தான் பண்ணணும். அதால வகுத்துட்டீங்கன்னா 6 × 5 30. அப்ப ஏக்கு 6 நாள் ஆகுமா? புரிஞ்சா? சோ அப்ப இந்த 30 வேலையை பார்க்க ஏக்கு எத்தனை நாள் ஆச்சு? 6 நாள். இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? ஏ மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அப்ப மீதி இருந்தது 30. 30 முடிக்க ஏக்கு எத்தனை நாள் ஆச்சு? 6 நாள். அப்ப ஆன்சர் என்னன்னா 6 நாட்கள். ஓகேங்களா? கொஸ்டின் இங்கிலீஷ்ல கேட்டாலும் அதேதான். ரிமைனிங்க்குன்னு கேட்டாங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கிறதுக்கு மட்டும் பார்த்து சொல்லுங்க. இதுவே ஹவு லாங் த ஒர்க் லாஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பி ஒரு 10 நாள் பண்ணிருக்கு. ஏ அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் பண்ணிருக்கு. மொத்தமா அந்த வேலை 16 நாள்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் என்னங்கறத பின் பண்ணிருக்கோம். சோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் 2 பேர் தானே பாத்தீங்க. இப்போ 3 பேர் குடுத்தா அதே மாதிரி பாதியில ஒருத்தன் போயிட்டா, இல்ல பாதியில ஒருத்தன் ஜாயின் பண்ணிக்கிட்டா எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இங்கேயும் அதேதான் ப்ரொசீஜர். வேற எதுவும் புதுசாலாம் இல்ல. ஏபிசி மூவரும் ஒரு வேலையை முறையே 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். அப்ப தனித்தனியா பண்ணா சொல்லிருக்காங்க. 8 நாள்ல ஏ முடிச்சிருவான். பி தனியா பண்ணா 12 நாள். சி தனியா பண்ணா 16 நாள் எடுத்துப்பான் அப்படின்னா, ஏவும் சியும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாள் செய்யறாங்களாம். அப்ப ஸ்டார்ட் பண்றது யாருன்னா ஏவும் சியும் சேர்ந்து பண்றாங்க. எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு வேலை பாக்குறாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சி போயிடுறாரு. இல்லப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா வேற யாரு வர்றாரு? ஆல்ரெடி ஏ இருக்காங்க. ஏ சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சி போயிடுறாரு. அப்ப ஏ அங்கேயேதான் இருக்காரு. ஏவும் இருக்காரு. இப்ப என்ன பண்றாருன்னா சி போனதுக்கு அப்புறம் பி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பி ஜாயின் பண்ணிட்டாரு. அப்ப ஜாயின் பண்ணா இப்ப ஏவும் பி தானே இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து மீதி இருக்க வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப இங்கேயும் அதேதான். அப்ப ஏ எத்தனை நாள்ல முடிக்கும்? அந்த வேலையை தனியா பண்ணா 8 நாள் போட்டுக்கோங்க. பி எத்தனை நாள்ல முடிக்கும் தனியா பண்ணா? 12 நாள். அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது சி 16 நாள். போட்ட அடுத்த ஸ்டெப் என்னது? எல்சிஎம் தான். அப்ப 8, 12, 16க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 48 வரும். இப்ப இந்த 3 நம்பருமே 4ஆல வகுப்படுமா? அப்ப 2 3 நன்னாங்கு 16. அடுத்தது 2 4 எதால வகுப்படும்? 2ஆல வகுப்படுமா? 1 2 2 3 2. அடுத்தது 3 வெளில எடுத்துருங்க. அடுத்தது 2ஐயும் வெளில எடுத்துருங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா? சோ அப்ப என்ன வரும்? 4 2 8 8 2 சாரி 4 2 8 8 3 24 24 2 என்ன? 48. அப்ப எல்சிஎம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 வந்துச்சா? சோ இந்த எல்சிஎம் எப்பயும் போல சென்டர்ல போட்டுருங்க. இதுதான் மொத்தமா அவங்க பார்க்க வேண்டிய வேலை. ஓகேவா? அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இந்த 8ஓட எதை மல்டிபிள் பண்ணா 48 வரும்னு பார்க்கணும். 6 8 48. அப்ப அந்த 6 இங்க மேல போட்டுக்கோங்க. இந்த 8ஓட எதை மல்டிபிள் பண்ணா இந்த வேல்யூ வருமோ அதை அப்படியே இந்த லைன் மேல போடணும். அடுத்து 12ஓட எதை மல்டிபிள் பண்ணா இந்த 48 வரும்? 4 டைம் 12 வந்து 48. 16னா 3 டைம் வரும். அவ்வளவுதான். சோ இதை முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்? இந்த கிவன் டேட்டாவை கேன்சல் பண்ணிடணும். இப்ப இந்த 48க்கான மீனிங் என்ன? மொத்தமா செய்ய வேண்டிய வேலை. மொத்த வேலை 48. இதுல ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் பண்ணக்கூடிய வேலை. இப்ப ஏ ஒரு நாளைக்கு 6 பார்ட்டும், பி ஒரு நாளைக்கு 4 வேலையும், சி ஒரு நாளைக்கு 3 பார்ட்டும் தான் பண்ணும் அப்படிங்கறதா இதுக்கான மீனிங். இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சா போதும். என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இப்ப யார் யார் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க? ஏவும் சியும் சேர்ந்து தான் பண்ணுது. ஏவும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 2 நாள் பண்றாங்க. ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும்? 6 வேலை பார்க்கும். சி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும்? 3 வேலை பார்க்கும். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? 9 பார்ட் பண்ணுவாங்களா?
அதாவது ஒரு நாளைக்கு ஏ 6 வேலையும் சி 3 வேலையும் பண்ணுதுன்னா 2 பேரும் சேர்ந்து பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 9 வேலை பார்த்துருவாங்களா? ஆனா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க? 2 நாள் பார்க்கறாங்க. அப்ப 2 இன்டு 9 போட்டீங்கன்னா 18 வேலை பார்த்துருவாங்களா? இப்ப இது வந்து கம்ப்ளீட் ஆனது. புரிஞ்சுச்சா? அப்ப 18 வேலை பண்ணிட்டாங்க. மொத்தமா அவங்க பண்ண வேண்டியது 48 வேலை பண்ணா 48 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிரும். ஆனா அதுல 18 வேலையை பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சி போயிடுறான். போயிட்டு ஏ மட்டும்தான் இருக்கான். ஆனா பி என்ன பண்ணிக்கிறான்? நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறான். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து மீதி இருக்க வேலையை பார்ப்பாங்களா? ஏவும் பியும் சேர்ந்து. இப்ப 48 வேலையில 18 வேலை போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 30 வேலை இருக்குமா? சோ அப்ப இந்த 30 பார்ட் ஆஃப் ஒர்க் தான் ரிமைனிங் இருக்கக்கூடியது. இந்த ரிமைனிங் தான் யார் பண்ண போறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து பண்ண போகுது. ஓகேவா? அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும்? 6 வேலை பார்க்குமா? பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணும்? 4 வேலை பார்க்கும். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்கன்னா 10 வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? இப்ப 2 பேரும் ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க எவ்வளவு இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னா 30 வேலை இருக்காம். அப்ப ஒரு நாளைக்கு 10 பண்ணுவாங்கன்னா 30 வேலை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 30 பை 10 போட்டா எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகுமா? சோ அப்ப 3 டேஸ் ஆகும். அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? சோ அப்ப ஏ அண்ட் பி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் பண்றாங்க அப்படின்னா 3 நாள் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான். அவ்வளவுதான். சோ இதேதான் ஃபர்ஸ்ட் வந்து 2 பேர்னு கொடுத்தாங்க. அவ்வளவுதான். சோ யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களோட ஒன் டே ஒர்க்கை ஆட் பண்ணிக்கணும். இப்ப ஏவும் சியும் பண்ணுச்சு அப்படின்னா ஏவும் சியும் 2 பேரும் சேர்த்து எவ்வளவு பண்ணுவாங்க? 6 + 3 9. இப்ப 2 நாள் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு 9னா 2 நாளைக்கு 18 முடிச்சிருப்பாங்க. அப்ப 48ல 18 போச்சுன்னா மீதி 30 தான் இப்ப பெண்டிங்ல இருக்கு. இந்த 30 யார் யார் பண்றாங்கன்னு பார்க்கணும். இந்த 30 வந்து ஏவும் பண்ணுது, பியும் பண்ணுது. அப்ப ஏ ஒரு நாளைக்கு 6ம், பி ஒரு நாளைக்கு 4ம் பண்ணுதுன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10 வேலை முடியும். ஆனா 30 வேலை இருக்கு. அப்போ 30 வேலை முடியறதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? சோ அப்ப இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை போடணும். இது உங்களோட பிராக்டிஸ் கொஸ்டின், ஹோம்ஒர்க் கொஸ்டின். சோ இதையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சருமே வந்து உங்களுக்கு கரெக்டா அப்படின்னு எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருப்பேன். சோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இது வந்து இப்போ நீங்க பாத்தீங்கல்ல இதுலயே அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ரிவர்ஸ்ல போகும். ஆனா சேம் கான்செப்ட் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன கொடுத்திருக்கான்? தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலை முறையை 20 நாட்கள் 30 நாட்களில் செய்து முடிப்பார். அப்ப தீபா மட்டும் பண்ணா 20 நாள்ல பண்ணிடுவாங்க. இதுவே அருண் மட்டும் பண்ணா 30 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகிறது. அப்ப 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்டார்ட் பண்றாங்க அந்த ஒர்க்கை. தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக நின்று விடுகிறார். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 5 நாள் வேலை பார்த்துட்டு நின்ட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? தீபா வேலை முடியறதுக்கு அது எத்தனை நாளுக்கு முடியுமோ முடியிற அன்னையில இருந்து ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தீபா நின்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீபா எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வேலை முடியறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி நின்றுவாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப அருண் தான் தனியாக வேலையை செய்து அந்த வேலையை முடிக்கிறார். அப்ப 5 நாளுக்கு முன்னாடியே தீபா நின்னுட்டாங்கல்ல. இப்ப கடைசி 5 நாள் யாரு மட்டும் தான் வேலை பார்த்திருப்பா? அருண் மட்டும் தானே பார்த்திருப்பாங்க. அப்ப அருண் 5 நாள்ல அந்த கடைசியா செஞ்சு அந்த வேலையை முடிச்சிடுறாரு அப்படின்னா எத்தனை நாட்கள்ல அந்த வேலை முடிவடையும் கேக்குறாங்க. இங்கேயும் அதேதான். எழுதிக்கோங்க. கிவன் டேட்டா தீபா எத்தனை நாள்? 20 நாள்ல முடிப்பாங்க அந்த வேலையை தனியா பண்ணா. இதுவே அருண் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 30 நாள்ல முடிப்பாங்களா? சோ நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன? எப்பயும் போல எல்சிஎம் தான். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 தான் வரும். இருந்தாலும் போட்டு பாத்துங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா? சோ அப்ப என்ன வருது? 10 2s are 20, 23s are என்னது? 60. அவ்வளவுதான். சோ அப்ப அந்த 60 சென்டர்ல போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 20ஓட எதை மல்டிபிள் பண்ணா இந்த 60 வரும்னு பார்க்கணும். எதை? 3 மல்டிபிள் பண்ணா வரும். 30ஓட எதை மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 2. அதை இங்க போட்டுக்கோங்க. போட்டு இதை அடிச்சிருங்க. சோ இப்ப இதுக்கான மீனிங் என்ன? 60 அப்படிங்கிறது மொத்தமா செய்ய வேண்டிய வேலை. இப்ப மொத்த வேலை அப்படிங்கிறது எவ்வளோ? 60 பார்ட்ஸ் ஆஃப் வேலை வந்து அவங்க பார்க்கணும். இதுல இந்த கோட்டுக்கு மேல போட்டிருக்கோம்ல இதெல்லாம் என்னது? தீபா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தீபா ஒரு நாள்ல 3 வேலை பார்ப்பாங்களாம். இதுவே அருண் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் பார்ப்பாரு? 2 வேலை தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா கொடுத்திருக்காங்க. என்னது? தீபா வேலை முடியறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி நின்றுவாங்களாம். அப்ப 5 நாளுக்கு முன்னாடி நின்ட்டாங்கன்னா அந்த கடைசி லாஸ்ட் 5 டேஸ் இருக்குல்ல அந்த லாஸ்ட் 5 டேஸ் யாரு தான் வேலை பார்த்திருப்பா? அருண் மட்டும் தானே வேலை பார்த்திருப்பாங்க. கரெக்டா?
சோ அப்ப அருண் தான் அந்த லாஸ்ட் 5 டேஸ் வேலை பார்த்திருக்காங்க. அருண் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாரு? 2 வேலை பார்ப்பாரா? அப்ப 5 நாளுக்கு எவ்வளவு பார்த்திருப்பாரு? 5 into 2 10 பார்ட்ஸ் பார்த்திருப்பாரா? அப்ப லாஸ்டா அவங்க பார்த்த வேலை அருண் மட்டும் தனியா பார்த்தது எவ்வளவு அப்படின்னா 10 பார்ட் ஆஃப் ஒர்க்க வந்து தனியா பார்த்திருக்காரு. அப்ப மொத்தமா அவங்க எவ்வளவு வேலை செய்யணும்? 60 வேலை செய்யணும். 60ல கடைசி 5 நாள் அருண் 10 வேலை தான் முடிச்சிருப்பாரு அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்க? 50 வேலை முடிச்சிருப்பாங்களா? சோ இந்த 50 2 பேரும் சேர்ந்து தானே பார்த்திருக்காங்க. தீபா 5 நாளுக்கு முன்னாடி தான் நின்னு போயிருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் தீபாவும் வேலை பார்த்திருப்பாங்க, அருணும் வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப தீபாவும் அருணும் சேர்ந்துதான் இந்த அதுக்கு முன்னாடி இருந்த 50 வேலையை பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? முன்னாடி இருந்தது. சோ அப்ப தீபா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? 3 பண்ணுவாங்க. அருண் எவ்வளவு பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு? 2. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்கன்னா 5 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 பண்றாங்கன்னா இந்த 50 பண்ண மொத்தமா அவங்க எத்தனை நாள் எடுத்திருப்பாங்க? 50/5ன்னு போட்டா 10 நாள் எடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? கிளியரா? சோ இதுல வந்து ரிவர்ஸ்ல கொடுத்திருக்கான். முன்னாடி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாள் பண்ணுவாங்கன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்டாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வேலை முடியறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள்ல தீபா வந்து நின்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தீபா 5 நாளுக்கு முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த கடைசி 5 நாள் அருண் மட்டும்தான் வேலை பார்ப்பாரு. அருண் ஒரு நாளைக்கு 2 வேலை பாக்குறாருன்னா 5 நாள்ல 10 வேலை முடிச்சிருப்பாரு. இப்ப லாஸ்ட் அந்த 5 டேஸ்ல அருண் பார்த்த வேலை 10 வேலை தான் முடிச்சிருப்பாரு. ஆனா அந்த வேலை முடியணும்னா 60 பார்ட் ஆஃப் ஒர்க் முடியணும். ஆனா 10 நாள் கடைசி 5 நாள்ல பண்றாருன்னா மீதி இருக்க 50ஐயும் முன்னாடியே பண்ணிருப்பாங்க. அந்த 50 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. தீபா ஒரு நாளைக்கு 3ம் அருண் ஒரு நாளைக்கு 2ம் பண்றாங்க அப்படின்னா மொத்தமா ஒரு நாளைக்கு 5 வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப இந்த 50 அந்த 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்கன்னா 10 நாள்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க நல்லா என்ன கொடுத்திருக்காங்க? 5 days the remaining work alone. In how many days the total work finishedன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமா அந்த வேலை முடிக்கிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும்னு தான் கேட்டிருக்கான். அப்ப அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 நாள் பண்ணிருக்காங்க. அது இல்லாம கடைசி ஒரு 5 நாள் அருண் மட்டும் பண்ணிருக்காரு. அப்ப மொத்தமா எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க? 15 நாள் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான். இதுதான் நான் வந்து முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரிமைனிங் கடைசியா எவ்வளவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 10 அதாவது 5 நாள் அருண் ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா 10 நாள்னு சொல்லலாம். ஆனா இங்க கேக்குறது மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்ப மொத்தமா எத்தனை நாள்ல முடியுது அப்படின்னா இந்த 10 பார்ட் பண்ண ஒரு 5 நாள், இந்த 50 பார்ட் பண்ண ஒரு 10 நாள், மொத்தமா 60 பார்ட் பண்ண 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லணும். இதே கொஸ்டின்ல கேட்பாங்க தீபா எத்தனை நாளுக்கு அப்புறம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. தீபா எத்தனை நாள் தான் அந்த வேலை பார்த்திருக்காங்க? 10 நாள் தானே தீபா வேலை பார்த்திருக்காங்க. அப்ப 10 நாள் கழிச்சு தானே போயிருப்பாங்க. அப்ப தீபா 10 நாள் கழித்து சென்று விட்டார்னு சொல்லலாம். அடுத்து மொத்த வேலை எப்படின்னா 10 + 5 15 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ அடுத்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின். இப்ப நீங்க பாத்தீங்கல்ல அதே மாதிரிதான். ஆனா இங்க பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கீதா 5 இங்க பாருங்க ஒரு வேலையை சீதா 15 நாள்ல முடிப்பாங்க, கீதா 10 நாள்ல முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் வேலையை தொடங்குனாங்க. சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்கள் முடிக்கிறாள். அப்ப 5 நாள்ல கீதா முடிக்கிறான்னா அந்த முடிக்கிறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி சீதா போயிட்டா. ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்கான்? சீதா எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீதா எத்தனை நாள் கழிச்சு போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான். இதே மாதிரிதான் நீங்க ப்ரொசீட் பண்ணும். இங்க என்னன்னா கடைசி 5 நாள் அருண் வேலை பார்த்தானா அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த வேலை எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க? 10 நாள்ல முடிச்சிருக்காங்கன்னா அப்ப 10 நாள் கழிச்சுதானே இங்க தீபா வெளில போனா. அதே மாதிரிதான் அங்கேயும் சொல்லணும். ஓகேங்களா? அங்க சீதா எத்தனை நாள் கழிச்சு வெளில போயிருப்பா அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின். பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. இதுக்கான ஆன்சருமே வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நாங்க பின் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ கடைசியா இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்க அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இங்க பாருங்க ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்கும். அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணா எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? 30 நாள்ல முடிச்சிருவாங்க. 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 30 நாள்ல முடிச்சிருவாங்க. இருவரும் அந்த வேலையை 20 நாட்கள் சேர்ந்து செய்கின்றனர். அப்ப 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் தான் பண்றாங்க? 20 நாள் தான் பண்றாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து பண்ணா 30 நாள்ல அந்த வேலை முடிஞ்சிருமா? ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 20 நாள் தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பி அந்த வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அப்ப 20 நாள் முடிச்சிட்டாங்கல்ல.
மொத்தமா நீங்க பண்ண வேண்டியது 30. இதுல 20 நாள் வேலை முடிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வேலை முடிச்சிட்டீங்க? 2/3 ஆஃப் ஒர்க்கை வந்து என்ன பண்ணிட்டீங்க? முடிச்சிட்டீங்க அர்த்தம். ஓகேங்களா? மொத்தமா 30 இருக்குது. 30ல 20 முடிச்சிட்டீங்க அப்படின்னா 2/3 ஆஃப் ஒர்க் வந்து என்ன பண்ணியாச்சு? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப 2/3 வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவுதான் ரிமைனிங் இருக்கும்? மொத்தமா 3 பார்ட். இதுல 2 பார்ட் ஆஃப் வேலை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் தான் இருக்கும். இப்ப 1/3 ஆஃப் ஒர்க் தான் மீதி இருக்கும். கரெக்டா? சோ அப்ப இப்ப இந்த 1/3 ஒர்க் யார் பண்றா? ஏ தான் பண்ணுது. அந்த ஏ மட்டும் மீதமுள்ள அந்த வேலையை 20 நாட்கள் எடுத்துக்குதாம். அப்ப இந்த மீதி இருக்க வேலைய ஏ மட்டும் தான் பண்ணுது. ஏ இந்த மீதி இருக்க வேலையை பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குதாம்? 20 நாள் எடுத்துக்குது அப்படின்னா ஏ மட்டும் முழுவதும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆயிருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப ஏ மட்டுமே அந்த முழுசா அந்த வேலை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. 1/3 ஆஃப் ஒர்க்க பண்றதுக்கு 20 நாள் ஆகுதாம். அதாவது 3ல 1 பங்கு பண்ண 20 நாள் ஆகுதுன்னா 3 பங்கு பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? 60 நாள் ஆகுமா? அவ்வளவுதான் முடிஞ்சு. வேற எதுவுமே இல்ல. புரிஞ்சுங்களா? சோ அப்ப இது எப்படி பண்ணும் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து பண்ணா 30 நாள்ல முடிச்சிருவாங்க. ஆனா 20 நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா 30 நாள் பண்ணா முடிஞ்சிரும். 20 நாள் தான் பார்த்திருக்காங்க அப்படின்னா 2/3 ஆஃப் ஒர்க், அதாவது எவ்வளவு பண்ணாங்களோ அதை மேல போட்டுக்கோங்க. மொத்தமா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்களோ அதை கீழே போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு 2/3 வருதா? அப்ப 2/3 ஆஃப் ஒர்க்க முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்ப இன்னும் எத்தனை நாள் ஒர்க் பெண்டிங் இருக்குன்னா 10 நாள் ஒர்க் தான் பெண்டிங் இருக்கு. எத்தனை நாள்ல? 30 நாள்ல 10 நாள் ஒர்க் தான் பெண்டிங் இருக்கு. அப்ப அப்படின்னா என்னது? 1/3ன்னு அர்த்தம். இப்போ 1/3 ஆஃப் ஒர்க் தான் இருக்கு. ஆனா இந்த ஒர்க்கை ஏ மட்டும் பண்ணுச்சுன்னா 20 நாள் எடுத்துக்குதாம். அப்ப ஏ 1/3 ஆஃப் ஒர்க்க பண்றதுக்கு 20 நாள்னா முழுசா பண்ணுச்சு அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. அந்த வேலையில 1/3 3ல 1 பங்கு பண்ண 20 நாள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த வேலையை முழுசா பண்ண எத்தனை நாள் எடுத்துப்பீங்க? 60 நாள் எடுத்துப்பீங்க. 3 பங்கு, ஒரு பங்குக்கு 20 நாள்னா 3 பங்குக்கு எவ்வளோ? 60 நாள் எடுத்துப்பீங்க. அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான். இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் சம்டைம்ஸ் ஹார்ட் லெவல் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புக்ல பெருசா இருக்கலாம். ஆனா இங்க வந்து நீங்க லாஜிக்கலா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். சோ அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.